இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிசுபிசுத்த துருன் அன்வார் பேரணி, இந்தியர்கள் இன்னமும் அன்வார் பக்கமே என்கிறார் குணராஜ். இந்நாட்டு இந்திய சமூகம் இன்னமும் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பக்கமே நிற்கிறது. மடானி அரசாங்கம் பயணிக்கும் திசையில் இந்தியர்கள் முழு நம்பிக்கை கொண்டுள்ளனர். நேற்றைய துருன் பேரணியில் இந்தியர்கள் பங்கேற்பு பிசுபிசுத்து காணப்பட்டதே அதற்கு சாட்சி என ஸ்லாங்கூர் சென்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜோர்ஜ் தெரிவித்தார். ஒன்றுக்கும் உதவாத சாலை ஆர்ப்பாட்டத்தை விட அர்த்தமுள்ள சீர்திருத்தங்கள், பொருளாதார நிலைத்தன்மை, அனைவரையும் அரவணைக்கும் அரசாங்க கொள்கைகள் போன்றவற்றில் தான் இந்திய சமூகம் நாட்டம் கொண்டுள்ளது. அன்வார் தலைமையின் கீழ் நிறுவன சீர்திருத்தங்கள், ஊழல் ஒழிப்பு, வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் போன்ற ஏராளமான முன்னேற்றங்கள் கண்கூடு என்றாலும் இந்திய சமூகத்தின் மீது மேலதிக கவனம் செலுத்தப்பட வேண்டிய தேவை இருப்பதையும் ஒப்புக்கொள்கிறோம். குறிப்பாக கல்வி, வேலைவாய்ப்பு, இளைஞர் நலன், சமூக பொருளாதார முன்னேற்றம் போன்றவற்றில் சிறப்பு அக்கறை தேவை. சமூகத்தின் இக்கவலைகளை பிரதமரும் நன்கு அறிவார். எனவே மக்களுக்கான வாக்குறுதிகளை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருப்பதாக PKR கட்சியின் மத்திய தலைமைத்துவ மன்ற உறுப்பினருமான குணராஜ் கூறினார். செப்பாங்கில் பல்கலைக்கழக தங்கும் விடுதியில் சீன நாட்டு மாணவன் மரணம். ஸ்லாங்கூர் செப்பாங்கில் தனியார் பல்கலைக்கழக தங்கும் விடுதி அறையில் சீனாவை சேர்ந்த 20 வயது மாணவன் இறந்து கிடந்தார். நேற்று மாலை 6 மணிக்கு மேல் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவன் மயங்கி விழுந்துள்ளான். அவசர தகவல் கிடைத்து வந்த மருத்துவ குழு அம்மாணவன் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தியது. அம்மரணத்தில் குற்ற அம்சங்கள் எதுவும் இல்லை என்பது தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக செப்பாங் போலீஸ் தலைவர் நார்சிமான் பஹமான் கூறினார். சடலம் சவ பரிசோதனைக்காக செப்பாங் மருத்துவமனையில் தடயவியல் பிரிவுக்கு அனுப்பப்பட்டது. அதில் நுரையீரல், இரத்த நாளத்தில் ஏற்பட்ட அடைப்பே அம்மாணவன் மரணமடைய காரணம் என உறுதிப்படுத்தப்பட்டது. இதையடுத்து இச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 21 மீட்டர் உயர டாஷ் நெடுஞ்சாலை மேம்பாலத்திலிருந்து விழுந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி பலி. ஷாலாம் அருகே டாஷ் நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் தடம் புரண்டு 21 மீட்டர் உயரத்திலிருந்து விழுந்ததில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் உயிரிழந்தார். வியாழக்கிழமை மாலை 4:45 மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்ததாக ஷாலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். 23 வயது இளைஞன் ஓட்டி சென்ற யமஹா YZF R15 மோட்டார் சைக்கிள் மேம்பால வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து பெர்சிகானான் குலாப் அங்கசா சாலையின் புல்தரையில் விழுந்தது. அதில் தலையிலும் கால்களிலும் படுகாயம் அடைந்து அந்த சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். சம்பவத்தின் போது கம்பாங் மெலாயோ சுபாங்கில் உள்ள அவரது வீட்டிலிருந்து கோலாலம்பூரில் உள்ள மோட்டார் சைக்கிள் பட்டறைக்கு சென்று கொண்டிருந்தது போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டது. குருதட்சணை திட்டத்தின் வழி இதுவரை 800 STPM இந்திய மாணவர்கள் பயன். டத்தோ அன்புமணி பாலன் தகவல். 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட குரு தட்சணை திட்டத்தில் இதுவரை 800க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். அவர்களுக்கு STPM தேர்வுக்கான உரிய வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சரின் மூத்த அந்தரங்க செயலாளர் டத்தோ அன்புமணி பாலன் தெரிவித்தார். அவர்களில் 250 மாணவர்கள் வெற்றிகரமாக பொது பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைத்துள்ளதாக அவர் சொன்னார். துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் ஆதரவோடு ஜோஹர் செல்ஃப் ஹெல்ப் அசோசியேஷன் மற்றும் சோசியல் ஐ தெனாகா அசோசியேஷன் இரண்டும் அத்திட்டத்தை நிர்வகித்து வருகின்றன. STPM தேர்வுக்கு இந்திய மாணவர்களை தயார்படுத்தும் நோக்கில் இயங்கலை வாயிலாக அத்திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. ரோன் 95 பெட்ரோல் விலை 1 ரிங்கிட் 99 சென்ட் மலேசியர்களுக்கு மட்டுமே. அண்மையில் அறிவிக்கப்பட்ட 1 லிட்டர் ரோன் 95 பெட்ரோலுக்கான 1 ரிங்கிட் 99 சென்ட் விலை மலேசியர்களுக்கு மட்டுமே. வெளிநாட்டினர் தற்போதைய சந்தை விலை பின்பற்றியே ரோன் 95 பெட்ரோலை வாங்க வேண்டும். சமூக நீதிக்கு முன்னுரிமை அளிக்கும் மடானி அரசாங்கத்தின் கொள்கையின்படி அரசாங்கத்தின் பெரிய அளவிலான உதவித்தொகை உள்ளூர் மக்களுக்கு மட்டுமே கிடைப்பதை உறுதி செய்யவே இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மலேசியர்கள் அனைவருக்கும் 1.99 ரிங்கிட் தான். மலேசியாவுக்கு வரும் சிங்கப்பூர் மக்கள், மலேசியாவுக்கு வரும் வெளிநாட்டினர் சந்தை விலையிலான 2 ரிங்கிட் முதல் 2 ரிங்கிட் 60 சென்ட் வரை செலுத்துகிறார்கள். 1 லிட்டருக்கு 60 சென்ட் ஆகும் என்றார் அவர். பெட்ரோல் உதவித்தொகை இலக்கு இதுவரை வரி செலுத்தாத அல்லது நாட்டின் பொருளாதாரத்திற்கு நேரடியாக பங்களிக்காத
வெளிநாட்டினர் அனுபவித்து வரும் அரசாங்கத்தின் செலவுகளை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். மலேசியர்களுக்கு மட்டுமே உதவித்தொகை வழங்கும் தமது நடவடிக்கையை விமர்சித்து ஜொஹூரை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவரின் கருத்தையும் அன்வார் கடுமையாக சாடினார். ஜொஹூர் இஸ்கந்தார் புத்திரியிலிருந்து 6 வயது சிறுவன் திஷாந்த் காணவில்லை. கண்டுபிடிக்க பொதுமக்களின் உதவி நாடும் போலீஸ். ஜொஹூர் இஸ்கந்தார் புத்ரி தாமான் புகிட் இன்டாவில் 6 வயது சிறுவன் திஷாந்த் காணாமல் போயிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை முதலே மகனை காணவில்லை என 36 வயது தந்தை முனுசாமி போலீசில் புகார் செய்துள்ளார். திஷாந்த் 110 சென்டிமீட்டர் உயரமும் 19 கிலோகிராம் எடையும் சற்று கருத்த தோல் நிறத்தையும் கூர்மையான மூக்கையும் கொண்டவன் என அடையாளம் கூறப்பட்டது. அவன் கடைசியாக புகிட் என்டா கொபித்தியம் தியாங் நாம் காப்பி கடையில் காணாமல் போனதாக இஸ்கந்தார் புத்திரி போலீஸ் தலைவர் எம் குமரேசன் தெரிவித்தார். எனவே அச்சிறுவன் இருக்கும் இடத்தை தெரிந்தாலோ அல்லது வெளியில் எங்கும் அவனை கண்டாலோ உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். மூவாரில் B40 பிரிவினருக்கு உதவ 1 கோடி ரிங்கிட் நிதி. ஜொஹூர் மூவாரில் வசிப்பவர்களுக்கு குறிப்பாக B40 பிரிவினருக்கு உதவும் நோக்கில் 1 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உதவி தேவைப்படும் இலக்கிடப்பட்ட மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்யும் நோக்கில் பிரதமர் துறையின் அமலாக்க ஒருங்கிணைப்பு பிரிவு ICU மாவட்ட அலுவலகங்களுடன் இணைந்து உடனடி ஒதுக்கீடுகளை ஒருங்கிணைக்குமாறு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மாவட்ட அதிகாரிகள் நான் ICUவை ஒருங்கிணைக்க அறிவுறுத்துவேன். இதுபோன்ற சிறிய தேவைகளுக்கான உதவிகளை கூடுதலாகவும் குறிப்பாக சிரமத்தை எதிர்நோக்கும் B40 பிரிவினருக்கு நான் 2 வாரங்களில் அதிகரிக்கிறேன். 1 கோடி ரிங்கிட் ஏழை மக்களுக்காக என்றார் அவர். இன்று மூவார் தஞ்சோங் எமாஸ் சதுக்கத்தில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு தேசிய மாத தொடக்க விழா மற்றும் ஜாலூர் கெமிலாங்கை பறக்கவிடும் நிகழ்ச்சியில் அன்வார் உரையாற்றினார். நாட்டின் வளர்ச்சியில் இருந்து எந்தவொரு தரப்பும் விடுபடக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் நடவடிக்கை இதுவாகும் என்று அவர் விளக்கினார். சிங்கப்பூரில் திடீரென உள்வாங்கிய சாலை, காரோடு பள்ளத்தில் விழுந்த பெண். சிங்கப்பூர் ஜாலான் தஜோங் கட்டோங்கில் திடீரென சாலை உள்வாங்கியதில் காரோடு பெண் பள்ளத்தில் விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நேற்று மாலை 5 மணியளவில் சிங்கப்பூர் நீர் விநியோக நிறுவனத்தின் கட்டுமான தளம் அருகே அச்சம்பவம் நிகழ்ந்தது. சிங்கப்பூர் பொது தற்காப்பு படை விரைந்து செயல்பட்டு அப்பெண்ணை பாதுகாப்பாக மீட்டு மேலே கொண்டு வந்தது. அப்போது அவர் சுயநினைவுடன் இருந்தார். சிகிச்சைக்காக அவர் உடனடியாக மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டார். தண்ணீர் தேங்கி இருந்த அந்த திடீர் பள்ளத்தில் அப்பெண் கார் கிட்டத்தட்ட முழுவதுமாக முழுகும் நிலையில் இருப்பதை முன்னதாக சமூக ஊடகங்களில் வைரலான வீடியோக்களில் காண முடிந்தது. அவ்வேளையில் அச்சம்பவத்தில் 2 முக்கிய நிலத்தடி நீர் குழாய்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அதனை பழுது பார்க்கும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சாலை உள்வாங்கியதற்கான காரணம் குறித்து உடனடி விசாரணைகள் தொடங்கியுள்ளன. வனவிலங்கு கடத்தல் கும்பல் முறியடிப்பு, 20 சோலைப்பாடி பறவைகள், ஓர் உடும்பு மீட்பு. பேராக்கின் லுமுட் மற்றும் கெடாவின் குபாங்கில் மேற்கொள்ளப்பட்ட 2 வேறு சோதனைகளில் பாதுகாக்கப்பட்ட பல்வேறு வனவிலங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உயிருள்ள 20 சோலைப்பாடி பறவைகளும் ஓர் ராட்சத உடும்பும் அவற்றில் அடங்கும். சோலைப்பாடி பறவைகள் வளமான மற்றும் இனிமையான குரலுக்காக அறியப்படும் கூண்டு பறவைகளாகும். புக்கிட் அமான் போலீசின் வனவிலங்கு குற்றப்பிரிவு, பெர்ஹெலிதான் எனப்படும் வனவிலங்குகள் மற்றும் தேசிய பூங்காக்கள் துறை, ஊராட்சி மன்றங்கள் ஆகியவை அதில் களமிறங்கின. இதையடுத்து மொத்தமாக 5 ஆடவர்கள் விசாரணைக்காக கைதாகினர். 7 காட்டுப்பன்றிகளின் சடலங்கள், 148 பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட நீர் உடும்புகளின் உடல் பாகங்கள், 80 பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட காட்டுப்பன்றி இறைச்சிகள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டன.